உன் பொண்டாட்டி ஜாமீன்ல வந்துட்டா, என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டா. அத சொல்ல தானே வந்த? என்ன சொல்லு வேற? உன்னை ஜெயிச்சிட்டேன், இப்ப என்ன பண்ணுவ? இப்படி எல்லாம் ஏதாவது சவால் விடுறன்னு வளர போற அதானே? சார் டீ. இந்தாங்க சார். தேங்க்யூ. ஏண்டா ஏண்டா நீ இப்படி இருக்க? பொண்டாட்டி ஜாமீன்ல வந்தா நீ எனக்கு ட்ரீட் கொடுப்பன்னு நினைச்சேன். ஆனா நீங்க வந்து ஓசிடி குடிக்க வந்திருக்க. என்ன உன் பொண்டாட்டிக்கு ஜெயில சம கவனிப்பாமே. அன்னைக்கு நீ என்ன வச்சு பொழந்தியே, அப்பவே தெரியும் உன் பொண்டாட்டிக்கு உள்ள செம்ம அடின்னு. என்ன முறைகிற? இத சொன்னதுக்கு இந்நேரம் ஏய் அப்படின்னு என் மேல வந்து கை வச்சிருப்பியே. ஓ, இது ஏன் ஸ்டேஷன்ல நீ என் மேல கை வச்சா நான் உன்னை உள்ள தூக்கி வச்சிருவேன்னு பயம் தானே? எங்களுக்கும் சத்தமா வைக்க தெரியும். தயாளு, இங்க பக்கத்துல நல்ல ஹாஸ்பிட்டல் ஏதாவது இருக்கு? எதுக்குப்பா? உன்னை வெள்ளு வெள்ளுன்னு வெளுத்தா நீ அங்க போய் சேரத்துக்கா? நல்லா கனவு காண்ற. தயாளு, உன் கடைசி ஆசை என்னன்னு கேட்காமலே இதை நான் பண்ணி தொலைச்சிட்டேனே. சாரி, சொல்லு, உன் கடைசி ஆசை என்ன? உன் பொண்டாட்டிய டார்ச்சர் பண்ணி உன்னை கதற விடுறது தான் என் கடைசி ஆசை. ஓஹோ. உன்னை முடிச்சு வைக்கிறது தான் என் கடைசி ஆசை. ஓகே. என்ன கண்டாலே நீ தெரிச்சு ஓடணும். இதாண்டா என் கடைசி ஆசை. இப்படி கடைசி ஆசைகள் நிறைய இருக்கு. எல்லாமே உன்னை சுத்தி தாண்டா. டே தயாளு, ஒரு நல்ல மனுஷன் கிட்ட இந்த கேள்வியை கேட்டா அவன் என்னுடைய ஆசைகள்லாம் என் குடும்பத்தை பத்தி, என் மனைவி மக்கள். ஐயோ, உன் மனைவிதான் உன்னை விட்டுட்டு ஓடி போயிட்டாளே, நீ ஒரு காட்டு மிராண்டி மாதிரி நடந்துக்கிறேன்ட்டு உனக்கு தான் அந்த குடுப்பனையே இல்லையே. என்ன நக்கல் பண்றியா? டே தீனதயாளா, நீ இப்போ குடிச்சிய டீ அது கடையில போடும் போதே கொஞ்சோண்டு விஷத்தை கறக்க சொல்லிட்டேன். ஏய், என்ன சொன்ன? விஷமா? விஷம் விஷம். ஏய், உண்மையை சொல்லு. நிஜமா விஷத்தை கலந்துருக்கேன். சார், அந்த டீ கடைக்காரனை வர சொல்லு. கான்ஸ்டபிள், அந்த டீ கடைக்காரனை வர சொல்லியா? ஏய் கான்ஸ்டபிள், சீக்கிரம் சீக்கிரம் வர சொல்லியா? டீ கடைக்காரனை வர சொல்லியா? டீ இன்னொன்னு போட சொல்லு, நல்லா இருந்துச்சு. டேய், உண்மையை சொல்லு. நீ என்னத்தை கலந்த? கொஞ்சம் தூக்கலா சர்க்கரையை கலக்க சொல்லி. சர்க்கரை சர்க்கரை, சுகர் சுகர். உண்மையா சொல்ற நீ? ஆமா. டேய், ரிஃபைன் சுகர் விஷம் மாதிரி நீ எத்தனை டாக்டர் சொல்றாங்க தெரியுமா? இது தெரியாது உனக்கு? டேய் 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 பதறாத, நான் எதுவும் கலக்கல. ஓகே. இதை பாடுற தயாளு, ஒன்ன பழி வாங்குறதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப சுலபம், புரியுதா? டேய் வேணாண்டா. டேய் டேய் இதை பார், நான் சண்டைக்கு வரல. நீ சும்மா போறவனை வம்பு கிழுத்தா அவன் சும்மா இருப்பானா? நீ போலீஸ் யூனிஃபார்மை போட்ட அப்புறம் தான் கிரிமினல்ஸையே பார்த்திருப்ப. நான் கிரிமினாலஜி முடிச்சுட்டு தாண்டா போலீஸே ஆனேன், சரியா? உண்மை சொல்லணும்னா நீ இனியாக்கு பண்ண கொடுமைக்கெல்லாம் நிஜமாவே உனக்கு விஷத்தை கலக்கணும். ஏய் இத பாரு, நான் இப்பவும் சொல்றேன், உன் விஷயத்துல நான் இன்வால்வ் ஆனதுக்கு காரணமே பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணுக்கு நீதி கிடைக்கணுங்கிறதுனால மட்டும்தான். ஒன்லி இன் ஒபிஷியல் கெப்பாசிட்டி நான் என் வேலையை தானடா செஞ்சேன். பர்சனலா உன் மேல பகலா ஒண்ணு இல்லையே. இன்ஃபேக்ட் நீ யாருன்னே அப்ப சரியா எனக்கு தெரியாது, இல்லையா? நீ தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாம இந்த பழி வாங்கணும் அப்படி இப்படின்லாம் சுத்திட்டு இருக்க. இது எல்லாத்தையும் நிறுத்திரு. ஓகே, நிறுத்தல நான் என்னடா பண்ணுவேன்?
சொல்லு, ஐயோ இந்த மாதிரி சில்லறத்தனமா டீ ட்ராமாலாம் போடுவியா? டேய். இங்க பாரு, என்ன கண்ணா, உன் பொண்டாட்டி ஜாமீன்ல தானே வந்திருக்கா? ஆமா. குற்றவாளி இல்லைன்னு விடுதலாகி வரலையே. இல்ல. ஜாமீன்ல வந்ததுக்கே ஸ்டேஷனுக்கு வந்து என்ன மிரட்டுற. விடுதலையானா என்னென்னலாம் பண்ணுவ? நிறைய. இங்க பாரு, இப்பவும் சொல்றேன், சொல்லு. உன்னை அடிக்கிறத விட இனியாவை அடிச்சாதாண்டா நீ துடிக்கிற. தீனதயாளா வேண்டாம். டேய், இது வெறும் சாம்பிள் தாண்டா. நல்லா கேட்டுக்கோ. இனியா ஜாமீன் க்ளோஸ் ஆனா மறுபடியும் அதே ஜெயிலு, அதே சரோஜா குரூப், அதே டார்ச்சர். என்ன அப்புறம் பார்க்கலாமாடா? டேய், இதையெல்லாம் நீ செய்யணும்னா நீ முதல்ல இன்ஸ்பெக்டரா இருக்கணும்ல. இனியா எனக்கு எவ்வளவு முக்கியம்னு தெரிஞ்சும் கூட நீ இப்படி சவால்கள் எல்லாம் விடுறீன்னா என்ன நடக்கும்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும். உண்மை சொல்லணும்னா நீ என்ன எதிரியா நினைச்சிருந்தா நீ என் கூட தான் மோதி இருக்கணும். தேவையில்லாம இனியாவை டிஸ்டர்ப் பண்ண. நான் இப்போ சொல்றேன் கேட்டுக்க. எண்ணி ஒரே வாரத்துக்குள்ள உன் யூனிஃபார்மை கழட்ட வைக்கிறனா இல்லையான்னு பாரு. பாருடா, என் யூனிஃபார்மை கட்டுறதுக்கு எதுக்குடா ஒரு வாரம்? இப்பவே யூனிஃபார்மை கழட்டி அங்க போட்டு உட்கார்ந்திருப்பேன். அசிங்கம் முடிச்சா இருப்பேன் போல. முதல்ல உன் பொண்டாட்டி ஜாமீன் க்ளோஸ் ஆகாம பாத்துக்க. என்ன ஆறுமுகம், கேட்டியா ஆறுமுகம்? வாய முடுறா ஜால்ற. நீ சரி, நீ சரி. நான் சொன்ன மாதிரி உன் யூனிஃபார்மை கழட்ட வைக்கத்தான் போறேன். அப்போ வேலை போச்சு, மானம் போச்சுன்னு கூவ போற. அப்போ நான் இதை விட அதிகமா சிரிப்பேன். அது உன் காதுல ஒலிச்சுக்கிட்டே இருக்கும். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.